வணக்கம். இந்த உலகத்தில் எலும்பு இல்லாத உயிரினங்கள் எவை என்று பார்த்தால் புழுக்கள், பூச்சிகள், நத்தை, சிப்பி போன்றன எலும்பு இல்லாத உயிரினங்கள். இவற்றுள் கூட பூச்சிகளுக்கு பறக்கும் தன்மை உண்டு. நத்தையும் சிப்பியும் தங்கள் கூட்டுக்குள், ஓட்டுக்குள் தங்களை அடக்கிக் கொள்ளும் தன்மை உண்டு. ஆனால் புழுக்களுக்கு அப்படி கிடையாது. அது விரைந்து நடந்து செல்லவும் முடியாது, பறந்து செல்லவும் முடியாது. நண்பகல் நேரத்தில் கடும் வெயிலால் சுடும் பொழுது பாறையின் மீது ஒரு புழு மாட்டிக்கொண்டால் அந்த வெயில் அந்த புழுவினை எப்படி வாட்டி வருத்துமோ அதைப்போல இந்த உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் உள்ளத்திலே அன்பு இல்லாமல் போனால் அறக்கடவுள் வாட்டி வருத்துவார் என்று வள்ளுவர் கூறுகின்றார். வெயிலின் தன்மை வாட்டி வருத்துவதா? மரம் நன்கு வளர, பூக்கள் மலர, காய்கள் காய்க்க, அவை கனிந்து பழமாக மாற அனைத்திற்குமே வெயில் தேவை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு, விலங்குகளுக்கு இன்றியமையாதது சூரிய ஒளி. எல் என்றால் சூரியனை குறிக்கும், எல் என்றால் வெண்மையை குறிக்கும். அந்த வெண்ணிறமாக இருப்பதால் தான் எல் என்பதிலிருந்து என்பு என்று வந்தது. என்பு என்றால் எலும்பு என்று பொருள். எலும்பு இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கெல்லாம் சூரிய ஒளி மிக இன்றியமையாதது. சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் டி, அந்த வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ரிக்கட்ஸ், அது என்ன செய்கிறது? எலும்பை மென்மைத்தன்மையாக்குகிறது. அவ்வகையில் சூரிய ஒளியும் வெயிலும் எலும்பு உடைய உயிரினங்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடியது. ஆனால் எலும்பு இல்லாத புழுக்களை அது வாட்டி வருத்துகிறது. அதுபோல அன்பு யார் உள்ளத்திலே இருக்கிறதோ அந்த உயிர்களை அறக்கடவுள் போற்றி பாதுகாப்பார் வெயிலை போல. அன்பு இல்லாத உயிரினங்களை அதே அறக்கடவுள் வாட்டி வருத்துவார். அதனால் அன்போடு இருப்பதுதான் மிகவும் சிறந்த வாழ்க்கை என்று வள்ளுவர் கூறுகின்றார். அவ்வகையில் என்பிலதனை என்று சொன்னால் எலும்பு இல்லாத என்று பொருள். அது குறிப்பாகவும் சிறப்பாகவும் புழுக்களை குறிப்பிடுகிறது. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், என்பு இலதனை வெயில் போல காயுமே, அன்பு இலதனை அறம். நன்றி, வணக்கம்.